40 கோடியில் சிக்கும் மகிந்தவின் மனைவி அம்பலமாகும் புதிய ரகசியம். மகிந்த பாட்டாளியின் கூட்டு கொள்ளை வெளியாகியுள்ள புதிய தகவல். மகிந்தவை சிறையில் அடைக்க முயன்றால் கடும் விபரீதம். கொழும்பிற்கு மிகப்பெரிய கூட்டம் வரும் என கடும் எச்சரிக்கை. போலீஸ் நிலையம் சென்ற சஜித் பிரேமதாஸ் அரசாங்கம் தொடர்பில் கடும் விமர்சனம். யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிடம் கொடுக்க சொன்ன அர்ச்சுனா வழங்கியுள்ள புதிய விளக்கம். முதலமைச்சர் பாதுகாப்பை திரும்ப பெறுமாறு கோரிய விஜய் பதவியேற்ற பின்பே பாதுகாப்பு. நிரூபிக்க தவறிய பெரும்பான்மை ஒத்திவைக்கப்பட்ட தவிக தலைவர் விஜயின் பதவியேற்பு. குழப்பத்தில் தமிழக அரசியல். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ 40 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து விவகாரத்தில் சிக்கியுள்ளமை தற்பொழுது அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. கொழும்பு டாரிங்டன் பகுதியில் போலி ஆவணத்தை பயன்படுத்தி இந்த சொகுசு வீடு கொள்வனவு செய்யப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த பணப்பரிமாற்றத்தின் பின்னணியில் முக்கியமான இருவர் தொடர்புபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் குறித்த ரகசிய தகவல்கள் தற்போது கசிய தொடங்கியுள்ளன. ஏற்கனவே சிறிலிய அறக்கட்டளை நிதி மோசடி மற்றும் போலி அடையாள அட்டை விவகாரங்களில் விசாரணைக்குள்ளான சிரந்திக்கு இந்த புதிய 40 கோடி விவகாரம் பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நேற்று மின்சக்தி தொடர்பில் தான் ஒரு நிபுணர் என்ற வகையில் மின் உற்பத்தி மற்றும் நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் வீரவசனம் பேசுபவர். மகிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட பாரிய நட்டம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை மின்சார சபை லாபத்தில் இயங்கி வந்த போதிலும் மகிந்த ராஜபக்ஷவின் ஆரம்பகால ஆட்சியில் அது பாரிய நஷ்டத்தில் இயங்கியமை அம்பலமாகியுள்ளது. காப் குழுவின் தலைவரான டி.யு. குணசேகர் இருந்தபோது 2013 ஜூலை 23 அன்று வெளியிடப்பட்ட குழு அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2010 ஆண்டில் 4.831 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியிருந்த மின்சார சபை 2011 ஆண்டில் 19.265 பில்லியன் என்ற பாரிய நஷ்டத்தை ஒரே வருடத்திற்குள் அடைந்துள்ளது. அதாவது 2010 ஆண்டில் 483 கோடி ரூபாவிற்கும் அதிகமாக இருந்த லாபம் ஒரே வருடத்திற்குள் 1926 கோடி ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டமாக மாற்றப்பட்டுள்ளது. யுத்த முடிவுக்கு வந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்கள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்படுவது போன்ற ஊழல் மோசடிகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. 2010 ஆண்டு முதல் 2013 ஜூன் இறுதி வரை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சராக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை ஏதேனும் குற்றச்சாட்டின் கீழ் சிறையில் அடைக்க முயன்றால் கடும் விபரீதமான பின்விளைவுகள் ஏற்படும் என்று திஸ்ஸகுட்டியாராட்சி எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான டொரிங்டன் இல்லம் கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரத்தில் மோசடி நடைபெற்றுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ இந்த நாட்டின் மதிப்பிற்குரிய மகன்களில் ஒருவர். யுத்தத்தை நிறைவு செய்து குண்டுகள் வெடிக்கும் பயங்கர சூழலை மாற்றியமைத்தவர். இன்றைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் நிம்மதியாக வாழ வழி செய்தவர். நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிட்ட போது கிடைத்த வாக்குகளை கொண்டு மகிந்த ராஜபக்ஷவுக்கு சொற்பமான மக்களின் ஆதரவு மட்டுமே இருப்பதாக அரசாங்கம் கருத முயன்றால் அது தவறாகும். நாமலின் தேர்தல் பெறுபேறு வேறு, மகிந்த ராஜபக்ஷவுக்கான ஆதரவு தளம் வேறு. எனவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் மீது கை வைக்க அரசாங்கம் துணியுமாக இருந்தால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் அணி திரள்வார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று எச்சரித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கொழும்பு தெற்கு போலீஸ் நிலையத்திற்கு நேரில் வருகை தந்துள்ளார். இவரது வருகையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சித்த குற்றச்சாட்டின் கீழ் தெஹிவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர் அஷான் கோட்டாகெடாவின் நலன்களை விசாரிக்கும் நோக்கில் அவர் தெஹிவளை போலீஸ் நிலையத்திற்கு விஜயம் செய்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் ஒருங்கிணைப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர்களின் அதிகாரங்களில்
தலையீடு செய்வதாக அஷான் கோட்டைகொட சமூக வலைதளங்களில் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து அவர் தற்போது கீதைக்குவெளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அஷான் கோட்டோகோடவின் கைது சம்பவம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான பாரிய அச்சுறுத்தல் என விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அஷானின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உச்சபட்ச சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டத்தரணிகள் மற்றும் தெக்குவெளி கல்கிசை நகரசபை உறுப்பினர்கள் சிலரும் போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் தான் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விளக்கம் அளித்துள்ளார். கச்சதீவுடன் யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என தான் கூறியதாக வெளியான செய்திகள் தனது தமிழ் உரையை ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட தவறான புரிதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் கையெழுத்தானதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களை விமர்சிக்கும் நோக்கில் கிண்டலாகவே அந்த கருத்துக்களை தான் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். தான் நாட்டை நேசிப்பவன் என்றும் நாட்டை பிரிக்க கோரவில்லை என்றும் வலியுறுத்திய அவர் நான் என் நாட்டை விற்க மாட்டேன், இலங்கை என் நாடு என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்ததால் அந்த ஒப்பந்தங்களை ஆதரிப்பவர்களே மோடியிடம் செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே தான் அவ்வாறு பேசியதாக அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கென்வாய் வாகனங்களை திரும்ப பெறுமாறு அவர் தன்னார்வமாக தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி பெரும்பான்மையுடன் பதவியேற்ற பிறகே முதலமைச்சருக்கான அதிகாரப்பூர்வ பாதுகாப்பை ஏற்றுக்கொள்வேன் என்றும் அவர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு மத்திய அரசால் வைபிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று தவேக தலைவர் புறப்படும் முன்னமே பாதுகாப்பு வாகனங்கள் புறப்பட்டுவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தவிக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட கென்வாய் வாகனங்கள் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து கடந்த 3 நாட்களாக கென்வாய் வாகனங்களுடன் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இருந்து விஜய் வீட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பே கென்வாய் வாகனங்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 545 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 6245 பதிவாகியுள்ளது. அதோடு 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 220 ரூபாய் உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை 2500 பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் மே மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தற்போதைய விலைகளை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தவேக கட்சிக்கு ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் இன்னும் இல்லை என்று நம்புவதால் தவேக தலைவர் விஜய் இன்று பதவியேற்க மாட்டார் என இந்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளதுடன் மற்ற கட்சிகளும் இணையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆட்சியமைக்க தேவையான ஆதரவை பெற விஜயின் கட்சிக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகலாம் என்றும் அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஆளுநர் சட்டமன்றத்தை கலைத்துள்ளார். முன்னதாக நேற்று ஆளுநருடனான சந்திப்பில் அடுத்த அரசை அமைப்பதற்கு விஜய் உரிமை கோரியுள்ளார்.